ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்து வெளியிலெல்லாம் பெருக்கிட்டு தண்ணி போட்டுட்டு இன்றைக்கி ரங்கோலி எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே லேட்டாக எழுந்திருந்தேன். காலையில் எழுந்ததுலேருந்து கொஞ்சம் வெயில் டைம் வந்துருச்சுங்க இல்லையா, கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அப்படியே சும்மா பெருக்கி விட்டுட்டு சரி கோவிலுக்கு போகலான்னு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சி. இட்லியும் கொத்தமல்லி பூண்டு சட்னி அரைச்சிட்டு பையனையும் ஹஸ்பண்டையும் அனுப்பிச்சிட்டு நான் சரி லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுட்டு குக்கரில் பருப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமைக்கலான்னு பார்க்கும்போது அவரைக்காய் இருந்தது வீட்டில். அவரைக்காய் போட்டு பருப்பு போட்டு அவரைக்காய் போட்டு குழம்பு சாம்பார் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சாதம் வடிச்சிட்டு இருந்தேன். என்னதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சிலிண்டருக்கு இவ்வளோ டிமாண்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வாரெலாம் வரும், இந்த மாதிரிலாம் டிமாண்ட் ஆகும்ன்ட்டு. இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு எலக்ட்ரிக் குக்கருக்கெல்லாம் டிமாண்ட் ஆகிடுச்சி. நானும் எலக்ட்ரிக் குக்கர் யூஸே பண்ணலை. சரி இப்போது யூஸ் ஆகும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அப்போ இதுவாக இருக்கும் போதே வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கவே இல்லை. இப்போ பார்த்தா எல்லாம் டிமாண்டாக இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் எப்படி என்ன ஆகும்னு தெரியல. நீங்கள்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வீடுங்களில் இருக்கிறவங்க பரவாயில்ல, வெளியே ஆஃபீஸ் ஹோட்டல்ஸு எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்குதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. கொரோனா டைமில் லாக்டவுன், இப்போ இந்த மாதிரி எப்போ என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நானும் சிலிண்ட்ரு இன்றைக்கி காலியாகுமா என்ன பண்ணோன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி சரி சாம்பார் வச்சுட்டு பக்கத்துலேயே சட்டியில் சாம்பார் செஞ்சுட்டு பக்கத்துலேயே ரைஸ் வடிச்சிட்டு சரி தொட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது முட்டை இருந்தது. இந்த வெயில் டைமில் எதுவுமே சாப்பிட பிடிக்காது. இந்த மோர் சாதம், லிக்விடாக இளநீர், ஃப்ரூட்ஸு அதுதான் சாப்பிட்ணும். நானும் இந்த கஞ்சி அப்புறம் கூழ் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோன்னா அது 1 கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிட்டு நம்ம ஃப்ரூட்ஸு சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இந்த சம்மரை நல்லா இதுவாக்கிக்கலாம். இந்த சம்மர் டைமில் காரம் மசாலா ஹெவியாக சாப்பிட்டுட்டு கஷ்டப்படாமல் லைட் ஃபுட் சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இப்போவே மார்ச்லேயே இப்படி இருக்குது. இன்னும் ஏப்ரல் மேலெலாம் இன்னும் வெயில் எப்படி இருக்கும்னு தெரியல. வீட்டிலே இருக்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாதம் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரைடே கூட அவ்வளோ எதுவும் பண்ணலை. சரி செடியிலேருந்து பூ எடுத்து வச்சேன், அது கூட போடலை. சரி விளக்கேற்றிட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி முட்டை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக முட்டை தொக்கு பண்ணிவிட்டு ரசம் அவரைக்காய் சாம்பார் எல்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம கோஇன்ஸ்டண்ட்டாக இந்த சிலிண்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக நான் சமைச்சிட்ருக்கும்போதே சிலிண்டர் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு சிலிண்டர் இருந்தது, அது சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணேன். அந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். வெயில் பார்த்தா வெளியே போகவே முடியல. ஈவினிங் டைமில் கொஞ்சம்
வாக்கிங் மாதிரி காத்தோட்டமாக போயிட்டு வரலாம். வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, வெளியவும் போக முடியாது. சம்மர் டைமில் வீட்டுக்குள்ளே காலையில் இருந்துருக்கலாம், ஈவினிங் டைமில் இன்னும் ரொம்ப காலையிலேருந்து அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங்கில் ரொம்ப வேக்காடாகிடும். அதனால ஈவினிங்கில் கொஞ்சம் காத்தோட்டமாக உட்கார்ந்துருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிலிண்டர் காலியாகிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். புளியை ஊற வச்சுட்டு கரண்ட்டும் போயிட்டு வந்துருக்கு. இந்த சம்மர் டைமில் அது ஒரு ப்ராப்ளம். கரண்ட்டு, தண்ணி, எல்லா பக்கமும் எல்லா ப்ராப்ளம். வின்டர் சீசனில் ஒரு ப்ராப்ளம்னா சம்மர் சீசனில் ஒரு ப்ராப்ளம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். என்ன பண்ணுறது, இப்போ சம்மர் சீசன் வந்துட்டு தண்ணியும் பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை, எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு நம்மளும் நம்ம உடம்பையும் நல்லா சன் ப்ரொடெக்ட்லேருந்து நல்லா தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி வச்சுக்கணும். தேவையில்லாமல் வெயிலில் போகாமல், குளிர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் பூண்டெல்லாம் உரித்து அதுக்குள்ளே போட்டுட்டு, இந்த அவரைக்காய் சாம்பாருக்கு நிறைய பூண்டு உரித்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் வச்சுனா இன்னும் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எப்படி தான் டைம் பாஸ் ஆகுதுன்னே தெரியல. இதெல்லாம் பண்ணிவிட்டு மதியத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். எப்பயாச்சும் தான் தூங்குறது, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் துணி துவைச்சிட்டு துணி மடிக்கிறது, காய வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி வேறு வேலை பார்த்துட்ருப்பேன். இல்லாட்டி அதுவும் இல்லைன்னா சும்மா போர் அடிக்கும், தூங்கிடணும், இல்லாச்சி புக் படிக்கிறது, அந்த மாதிரி எதனா பண்ணிகிட்ருக்கலாம். ஈவினிங் வந்தால் கொஞ்சம் பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டுன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மார்னிங்லேருந்து இந்த வேலை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈவினிங்கில் போர் தான் அடிக்கும். ஈவினிங்கில் கொஞ்சம் இதுவாக திருப்பியும் ரொட்டீன் வந்துடும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு, அப்புறம் திருப்பி நைட் டின்னருக்கு, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி டைம் பாஸ் ஆகுது, எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய் வெந்துட்டோன்னே புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியெல்லாம் போட்டு சாம்பார் ஒரு கொதிச்சோடனே இறக்கி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரசத்தில் நான் எப்பயுமே ரசப்பொடியெலாம் அப்பப்போ அரைச்சி வச்சுக்கிறது உண்டு. சடனாக டக்குன்னு மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் இடிக்கல்ல இடிச்சியும் போட்டுக்கிறது உண்டு. எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்குவேன். தக்காளி, பருப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் புளி, உப்பு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கல்லில் மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் இடித்து அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கையிலே நல்லா கரைச்சி எடுத்துக்குவேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அதுதான் இப்போ சேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். என்ன ஒரு இது பாருங்கள், நம்ம சிலிண்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் ரசத்துக்கு வச்சுருக்கேன். ரசமும் தாளித்து விட்டுட்டேன். அதுக்கு இடையில் கொஞ்சம் பாத்திரம் ஃபுல்லாக, சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்பப்போவே கழுவிட்டால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். கொஞ்சம் காலையில் கழுவாத விட்டுட்டுனா நெக்ஸ்ட்டு லஞ்ச் இது எல்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ கூடவே நான் 2 பாத்திரம் தான் கழுவினேன். சரி டைம் ஆகிடுச்சுன்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, சரி ஈவினிங்காக கொஞ்சம் சுண்டலுக்கு பட்டாணி தான் ஊற வச்சுட்ருந்தேன். ஊற வச்சுட்டு இந்த டேவே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது. அது ரெடி பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.